ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோத்தர் வந்திருக்கு. அதாவது ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த திருட்டு பிரியாணி கும்பல் வெளியே வருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆவலாக இருந்தோம். ஏன் அப்படின்னா இவங்களோட விஷயங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு அவருக்கு அப்படியே கோவம் வந்து அப்படியே அவங்கள திட்டி திட்டி குத்தி குத்தி அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கம் ஆகணும்னு நினச்சா, அதாவது எப்படி இருக்குன்னா, தனக்கு பிடித்தவர்கள் அந்த கும்பலில் இருந்தாங்கன்னா அதை அப்படியே வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போகிறதும், தனக்கு பிடிக்காத ஆட்கள் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சிருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கிடைக்கலனாலும் அவங்கள வந்துட்டு அப்படி வேறு மாதிரி ட்ராக்கில் கொண்டு போகிறதும், நேற்று பார்த்த விஜய் சேதுபதிக்கும் இன்றைக்கி பார்த்த அவர் பேசுகிற விஜய் சேதுபதிக்கு வித்தியாசத்தை பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். அதனால தான் நம்ம சொல்கிறோம், விஜய் சேதுபதி அவர்களால் வந்துட்டு இதை வந்து கரெக்டாக கையாள முடியாது அப்படின்னு. ஏன்னா இப்போ வேணால் அதாவது இந்த கோடை வேணால் தாண்டினதுக்கப்புறம், அதாவது கோடை வந்து அழிச்சதுக்கப்புறம் வேணால் இது வந்து சாதாரண ஒரு திருட்டாக தெரியலாம். ஏன்னா இப்போ பொது உடைமை ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நடந்திருக்கு. அவங்க நைட் வந்து எடுத்தாங்க, செஞ்சாங்க, வந்தாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த திருட்டு நடந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் டாஸ்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமலாம் வந்து பாய்ஸு இதுவாக இருந்திருக்காங்க, கேர்ள்ஸுமே பசியோடு இருந்திருக்காங்க நிறைய நாட்கள். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களோட ப்ரொவிஷனை எடுத்து இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த பிரியாணியை சமைச்சு சாப்பிட்ருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய குத்தம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூப்பிட்றாரு, எப்பா அந்த திருட்டு பிரியாணி கும்பல் யாருப்பா எந்திரிப்பான்னு சொல்லும்போது அப்படியே அந்த கும்பல் அப்படியே எந்திரிக்கிறாங்க. கூட பார்த்தீங்கன்னா சத்யாவும் நம்ம சாச்சனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேறு எக்ஸ்ட்ரா ரயான் நிற்கிறாரு. என்னடா இது இவங்க புரியல எனக்கு. இப்போ இவங்களும் இதில் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் இதனால 5 பேர் தான் நினச்சிட்டு இருக்கேன். நானே பாருங்கள் இன்னத்தை பார்க்குறேன்னு செம்ம காண்டாயிடுச்சு. இப்போ இவங்களாம் நிற்கிறாங்க. இப்போ இவர் எப்படி ஃபயர் ஆகணும்? ஏன்னா அப்படி தானே வந்துட்டு நேற்று வந்து அருணுக்காகவும் தீபக்காகவும் அங்கே வந்து வக்காலத்தை வாங்கினீங்க. அப்போ இங்கே வந்து இதை வந்து ஃபயரை கொண்டு போகணும்ல, ஜாலியாக கொண்டு போகிறார். என்ன சொல்கிறேன்னா, பார்த்துக்குங்கப்பா, இந்த பிக் பாஸ் சீட்டோட ஒத்துமரிலே இவங்க தான். இவங்கள பார்த்தா கொஞ்சம் கேட்குற மாதிரி தோணும்ல, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணும்ல, கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னா தீபக் வந்து, ஏன் சார் அன்னைக்கு வந்துட்டு அரிசி காவலியாச்சுன்னு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சார், அந்த வேலை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்றாங்க. ஆனால் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார் சுருக்குன்னு விஜய் சேதுபதி அருணை பார்த்து. நீதி நேர்மன்னு சொல்கிறாரு நம்ம அருண், இப்போ அவர் மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பாருன்னு அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்போது அப்படியே குனிறார். ஏன்னா அவர் அவ்வளோ பேச்சு இந்த ஒரு இதை வச்சு மஞ்சரிக்கிட்ட அவ்வளோ பேசியிருப்பார். மஞ்சரி அவ்வளோ கார்னர் பண்ணியிருப்பார். என்னுடைய ப்ரொஃபஷனல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்துட்டு இதை வந்து அப்படியே ஒரு புனிதமாக நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், எல்லாருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பில்டப் பேசுனீங்களே. இப்போ உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து தான் அது மாதிரி தான் பேசணும். ஆனால் இங்கே வந்துட்டு பேச முடியாது. ஏன்னா நேற்று பேசின அதே ஆட்கள் தானே இங்கேயும் இருக்காங்க. அருண் பிரசாத் இப்படி வந்துட்டு அருண் பிரசாத்தை திட்டுறவராக இருந்தால் நேற்றே வந்துட்டு மஞ்சரி எப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் கத்திருப்பார். ஸோ தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த இருட்டு பிரியாணி வந்து திருட்டு பிரியாணி வெளியில் வந்தால் என்ன வராட்டி என்னன்னு. சௌந்தர்யா வந்துட்டு ஆனால் பாவிங்களா நைட் ஒன் நைட் அமுக்கிட்டீங்களான்ற மாதிரி அவங்க சாக்கு. ஏன்னா சௌந்தர்யா வரும்போது எல்லோரும் கீழே குடிஞ்சு அப்படியே ஒளிஞ்சு சாப்பிட்ருப்பாங்க செஞ்சு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு காமெடி, தர்ஷிகா சொல்கிறாங்க, சார் நிறையலாம் இல்லை சார், 2 வாயிலாம் சார் சாப்பிட்டுருங்க. அப்போ அவர், ஏம்மா திருட்டில் என்னம்மா அளவு, சின்ன திருட்டுனானா பெரிய திருட்டுனானா என்ன அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறார். இல்லை சிரிக்கிறாங்க. ஒரு திருட்டு செஞ்சுட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க, இவரும் கலாய்க்கிறார். ஒரு பெரிய திருட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் அது ஒரு பிரேக் வந்து ரூல் பிரேக்கு, பெரிய ரூல் பிரேக்கு, அதை செஞ்சுட்டு சிரிக்கிறாங்க. ஒரு டோஸ்ட் மேட்ரை கேட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து நேற்று வந்து அவமானப்பட்டு கடைசியில் வந்துட்டு ஆமாங்க அவர் பண்ணது கரெக்ட் இல்லை, நான் பண்ணதான் தப்பு அப்படின்னு அவங்க வாயால் வந்துட்டு அப்படி சொன்னால் தான் நான் கீழே உட்காருவேன்ற மாதிரி உட்காடுறாங்க. கொடுமை எங்கே போய் சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அதேமாரி முத்துக்குமார் வந்துட்டு அவரோட விஷயங்களை சொன்னால், ஏங்க சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க நீங்கள் உட்காருங்க. சத்யாவை பேச விட்டு எல்லாருக்கும் வந்துட்டு மொட்டை பேர் வைப்பா, பட்டை பேர் வைப்பா, அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் புத்தி வரும், இதுக்கப்புறம் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே யார் யாரெல்லாம் பேசணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்குலாம் பட்ட பேர் வச்சு வாய் அடைக்கிறது. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைவுக்கு வாங்க, நம்ம லைவில் பேசுவோம். பாய் நண்பர்களே. மறக்காமல் வந்துட்டு எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோ எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கிறதுக்காக தான் ஏதோ இன்ஃபர்மேஷனுக்கு தான் நீங்கள் வரீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் தட்டி விடுங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பாய் நண்பர்களே.